ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு செய்தியில் உங்களை எல்லாரும் சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா லேடிஸ் எப்படி நம்ம செல்ஃப் இண்டிபெண்டாக இருக்கணும், ஃபைனான்ஷியலி செல்ஃப் இண்டிபெண்டாக இருக்கணும், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு புரிய வரும். நல்லா நான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்ன போட்டிருக்கேன் இந்த வீடியோ. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம லேடிஸ் எஸ்பெஷலி ஒரு பெண் குழந்தையா நம்ம வச்சிருக்கோம்ல, அவங்களுக்கு எப்படி அவங்க செல்ஃபா இண்டிபெண்டா இருக்கணும் ஃபைனான்சியலி. அது பிஃபோர் மேரேஜ் ஆகட்டும், ஆஃப்டர் மேரேஜா இருக்கட்டும், எந்த ஒரு தருணத்திலையும் அவங்க ஃபைனான்சியலா இண்டிபெண்டா இருக்கணும். யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. இதை பத்தி தான் நான் ஒரு டீட்டெயிலா பேச போறேன் இந்த வீடியோல. எல்லாருக்கும் என்னோட அன்பான ஒரு வேண்டுகோள், லைக் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம படிச்சுட்டா மட்டும் போதும் இல்லை, அந்த படிப்புக்கு நம்ம ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். என்னன்னா நிறைய பேர் படிச்சுட்டு பெரிய பெரிய டிகிரி, மாஸ்டர் டிகிரி, டபுள் டிகிரி ஹோல்ட் பண்ணி வீட்டுல உட்காந்துருக்காங்க. குழந்தை குட்டி வீட்டுல மாமியார் மாமனார் புருஷன் அப்படியே இருக்காங்க. அப்படி இருக்காம நம்மளுக்குன்னு ஒரு சொந்த ஒரு வருமானத்தை நம்ம உண்டாக்கணும். அது வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு அர்த்தம் இல்லை. வீட்டுல இருந்து நம்ம அதை நிறைய சாதிக்க முடியும். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் இப்ப அந்த சமயத்துல நம்மளுக்குன்னு ஒரு தனி சேவிங்க நம்ம ஒரு உண்டாக்கணும். நம்ம யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. அது நம்மள பெத்தவங்களா இருக்கட்டும், தாய் தந்தையா இருக்கட்டும், இல்ல கூட பிறந்த சகோதர சகோதரியா இருக்கட்டும், இல்ல நம்ம கட்டின புருஷனா இருக்கட்டும், யாரையும் நம்பி நம்ம ஒரு பைனான்சியலா டிபெண்டா இருக்கக்கூடாது. இது நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் நான் சொல்றேன். நான் இப்படின்னா என்ன, நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்சு அது ஒரு ஒரு சில பாகத்தை தனியா நம்ம சேவிங்ல போடணும். அது சேவிங் இந்த சென்ஸ், நீங்க ஆர்டி கிரியேட் பண்ணீங்களோ, இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணீங்களா, இல்ல பேங்க்ல போய் ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணீங்களோ, அது உங்களுக்கு சவரி. உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்குது, உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்கு, அதை நீங்க செஞ்சு அப்படி நீங்க செய்யலாம். அது என்னன்னா இப்ப நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி முடிக்கிறேன். நான் இங்க இப்ப அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல ரெக்கரிங் டெபாசிட் ஒரு 5 இயர்ஸ் தான் செய்யும். அது கண்டிப்பா 5 இயர்ஸ்ல அது இருக்கும். அதுக்கு நடுவில் ஓப்பன் பண்ண நம்மளுக்கு தான் அது லாஸ். அது 5 இயர்ஸ் ஒரு ஒரு பெரிய கோலோட நம்ம அதை உண்டாக்கணும். அதே மாதிரி பிபிஎஃப் இருக்குது, அதுவும் நம்ம உண்டாக்க முடியும். போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் போஸ்ட் ஆஃபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம எந்த ஒரு பயம் இல்லாம நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கல்யாணம் ஆயிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி வருமானம் வேணும். என்னதான் நம்ம புருஷன் சம்பாதிச்சு நம்மளுக்கு கொடுத்தாலும், நம்ம பசங்க நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுத்தாலும், நம்மளுக்குன்னு ஒரு தனி அமௌண்ட் நம்ம ஒதுக்கி வச்சாலும் அது நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு பயம் இல்லாத நம்ம கடைசி வரை இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனியில வேலை செய்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு மாசம் மாசம் ஒரு பென்ஷன் வரும். அது உங்களுக்கு ஒரு ஒரு வருமானத்தை உங்களுக்கு கொண்டு வர செய்யும். ஏன்னா நம்ம யார்ட்டையும் ஆஸ்பத்திரிக்கு போகணும், எனக்கு 500 கொடு, எனக்கு கோயிலுக்கு போகணும் 500 கொடு, என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் போகணும் 500 கொடு, அப்படி யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நம்மள்ட்ட இருக்க காசு நம்ம செய்யலாம், செலவு செய்யலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு தைரியத்தோட இருக்க முடியும்ல. அதுக்குதான் நான் சொல்ல வரேன். இப்பயும் நம்ம நம்மளுக்குன்னு ஒரு வருமானத்தை கண்டிப்பா உண்டாக்கணும். இப்ப நீங்க ஒரு டீனேஜரா இருக்கீங்க, 19-20 வயசு ஆச்சு, 20 வயசு ஆச்சு, இப்ப காலேஜ் முடிக்கிறீங்க, இல்ல காலேஜ் கண்டினியூ பண்ணிட்டீங்க, அப்படியே நீங்க செய்ய முடியும். நீங்க யூடியூப் சேனல் ஓபன் பண்ணலாம், இல்ல கோடிங் கத்துக்கிட்ட ஃப்ரீலான்சிங்க பண்ணி நீங்க சம்பாதிக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒண்ணு, ஒரு குழந்தைகளுக்கு ஆன்லைன்ல கத்துக் கொடுக்கலாம், வீட்டுல டைம் இல்லைன்னு ஆன்லைன்ல நீங்க பாடம் கத்துக் கொடுக்கலாம். அப்படி நிறைய செய்யலாம். படிச்சுட்டா மட்டும் போதும் இல்லை, அதுக்கு நம்ம அந்த படிப்பு நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணி நம்ம ஒரு தைரியத்தை உண்டாக்கணும். அதுதான் ஒரு நம்மளுக்கும் நல்லது, நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. யாரையும் நம்ம ஒரு கேவலமா பேசக்கூடாது. என்ன இவ படிச்சுட்டா வீட்டுல உட்காந்துருக்கா, எந்த நேரமும் பாரு யாரு போறாங்க யாரு வராங்க, அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னு நம்மளுக்கு யாருக்கும் இடம் கொடுக்காது. நம்மளே செல்ஃபா ஒரு பிஸி லைஃபா இருந்தா அது நம்மளுக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. ஏன்னா நிறைய பேரை நான் பாக்குறேன் அனாவசியம் அடுத்தவங்களுக்கு ஒரு 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 இமேஜை ஸ்பாயில் பண்ணதுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோல நான் சொல்றது இதான் விரும்புறேன். நான்
நம்ம வந்து பிஸியா இருந்தா வந்து இல்ல அடுத்தவங்க பத்தி நம்ம வந்து தப்பு தப்பா வந்து பேசுறதுக்கு நம்மளுக்கு இடம் கிடைக்காது. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு நம்ம மைண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். நம்ம இப்ப இது செய்யணும், அது செய்யணும், அது செய்யணும். நம்ம வந்து அதுலயே நம்ம வந்து ஃபோக்கஸா இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்ல வரேன். நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம நம்மளுக்காக வாழணும், அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். நம்ம தப்பு செய்யல, நம்ம யாரையும் வந்து கொலை பண்ணல, யாரையும் வந்து கேவலமா செஞ்சு ஒரு ஒரு தப்பான ஒரு வழிக்கு நம்ம போகல. நம்ம சுயமா சம்பாரிச்சு நம்ம வந்து வாழ்றோம். ஸோ நம்ம வந்து நம்மளுக்காக வாழணும். அது வந்து வேலைக்கு போய் தான் சம்பாரிச்சு மாசத்துல எண்டில் வந்து சம்பாதிக்கணும்னு சொல்ல வரல. வீட்டுல இருந்து நிறைய நிறைய வழிகள் இருக்குது உங்களுக்கு. நான் வந்து ஒரு லாங் வீடியோ போடுறேன், இப்ப இல்ல ஒரு 10 days கொடுங்க. எனக்கு இப்போ வந்து மார்ச் எண்டிங் வருதுல, எனக்கு கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம் ஆஃபீஸ்ல. ஒரு லாங் வீடியோ வந்து லிஸ்ட் ஒன் அப்படின்னு நான் 2 லிஸ்டா நான் போடுறேன். எந்தெந்த வேலை வந்து நம்ம வந்து வீட்டுல இருந்து செய்ய முடியும் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன். எனக்கு ஒரு 10 days கொடுங்க, நான் வந்து கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வீட்டுல இருந்துகிட்டே நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கலாம். நம்ம வந்து வாழ்க்கையில வந்து பைனான்சியலா இண்டிபெண்டா இருக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம அதை சொல்லி கொடுக்கலாம். அவங்களும் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இண்டிபெண்டா செல்ஃப் இண்டிபெண்டா பைனான்சியலியா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு தனி மரியாதையோட நம்ம வாழ்த்துக்கணும் வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கத்துக் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கடைசி வரை பார்த்துக்க ரொம்ப நன்றி. மீண்டும் நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.